வருகவே செந்தமிழில் கவி பாடி உளவார வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே ஆண்டவரே உம் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி செய்யும் இறை குருவே ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம்.
தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் வழி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய 5ஆம் நவநாள் திருப்பலியில் நாம் புனித அந்தோனியருடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபத்தில் உறுதியாக இருந்தவர் என்பது அவரின் தனித்துவம். புனித அந்தோனியார் ஜெபத்தை ஒரு கடமையாக மட்டுமல்லாமல் ஒரு உயிரோட்டமாகவும் கடவுளுடன் தினமும் பேசி மகிழ்ச்சியாகவும் நெருக்கமாகவும் வாழ்ந்தவர். அவர் ஒரு நிமிடம் கூட ஜெபத்தை விளக்காமல் தன் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் இறைவனுடன் இணைந்திருந்தார். தனி அறையில் அமைதியாக ஜெபிக்கும் போதும் அவரின் அறிவுரைகள் மூலம் ஏராளமான மக்கள் திரும்பி வரும்போதும் அவர் இறைவனோடு தொடர்ந்து உரையாடலையே அடிப்படையாக வைத்திருந்தார். அதனால்தான் அவர் வார்த்தைகளுக்கு வலிமை இருந்தது, அவருடைய செயல்பாடுகளுக்கும் இறைவனின் சக்தி இருந்தது. அவர் கூறியது போல இறைவனை நாம் உரைத்து பேசுகிற நேரமே ஜெபம். ஆனால் அவர் நம்மோடு பேசும் நேரமோ நமது அமைதி. இந்த ஆழ்ந்த உண்மையை அவர் தனது வாழ்நாளில் நிரூபித்தார். இன்றைய உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஓட்டத்தில் இறைவனுடன் உரையாடும் நேரம் குறைவாகிறது. அதை திரும்ப பெற நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். புனித அந்தோனியாரை போல நாமும் ஜெபத்தில் உறுதியாக நின்றால் இறைவனின் ஆறுதலும் அருளும் நம் வாழ்வில் பெரிதும் வெளிப்படும். இன்றைய திருப்பலியில் நாம் பங்கேற்கும் போது இறைவனோடு நெருக்கமாக இருக்க புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடுவோம். நமது ஜெபங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நாம் உள்ளத்தின் அழுத்தமான நம்பிக்கையின் குரலாக மாறட்டும். மேலும் இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வந்துள்ள அருட்தந்தை JW சந்தியாகோ OMD அவர்களை இறைவனை ஆசீர்வதிக்கவும், அவரின் உடலில் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அவர் இறைப்பணியில் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றவும் மற்றும் இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் அரும்பாகத்தான் கொத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பங்குடைய பாதுகாவலர் கோடியிருப்பது இந்த பதினைந்து நாளிய திருவிழாவை நவநாள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே 5ஆம் நாள் நவநாளிலே நம் புனிதருடைய மற்றொரு பரிணாமமான ஜெபிப்பதில் உறுதியாய் இருந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எந்த ஒரு மனிதனும் புனிதனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு பண்பு ஜெபம். ஜெபம் இல்லையே அவன் புனிதனாகவோ அல்லது மனிதனாகவோ மாற முடியாது என்பது நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே இந்த சிந்தனையோடு நாம் திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த நாளை நம்ம சிறப்பித்து நமக்கு என்னுடைய அருளை பெற்று வந்திருக்கின்றவர் நான் பங்கு தந்தை அருள்பணி JW சந்தியாக அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக கரவழி எழுப்பி அவர்களை திருப்பலிக்கு வருகிறது. இந்த நாளில் இந்த திருப்பலியானது பெங்களூரை சார்ந்த திருவாளர் ஜனாம், செல்வி, உஷா குடும்பத்திற்கு இறைவன் செய்த 5 நன்மைகளின் நன்மையாகும். குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவும்,
குடும்ப கருத்துகளுக்காகவும் திரும்ப சொல்லிக்கின்றார்கள். இந்த கருத்துகளோடு இந்த நாளை சிறப்பிக்கின்ற அரும்பாக்கம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் வைத்து குடும்பத்தில் சமாதானம், அன்பு, நேர்கொள்ளவும் குடும்ப தேவைகள் அனைத்து நிறைவேறும் என்று அன்று வேண்டி பள்ளியை நாம் இணைவோம். திருப்பலியை நாம் தத்துவத்தில் கொண்டாடுவதற்கு நமக்கு தனியாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தர வேண்டுவோம். விளக்கு ஏற்றுதல். உலகின் ஒளியாய் நானே இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். அவனிடம் உயிரின் ஒளி இருக்கும். இருள் மிகுந்த உலகில் ஒளியாக வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வழங்கும் ஒளி நம்மை இருளில் இருந்து விடுவிக்கிறது. பாவத்தில் இருந்தும், பயத்தில் இருந்தும், அறியாமையில் இருந்தும் இந்த வழிபாட்டின் தொடக்கமாக நாம் இப்போது குத்து விளக்கு ஏற்றுவதன் மூலம் அந்த ஒளியான இயேசுவை வரவேற்கிறோம். இந்த ஒளி நம் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் இருளை நீக்கி அமைதியையும் உண்மையையும் வழங்கட்டும். தியாகம் என்னும் முதல் திரியினை ஏற்ற அருட்தந்தை ஜே.டபிள்யூ. சந்தியாகு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கருணை என்னும் இரண்டாம் திரியினை ஏற்ற நம் பங்கு தந்தை அருட்தந்தை அருள் ஜேம்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கீழ்ப்படிதல் என்னும் மூன்றாம் திரியினை ஏற்ற உதவி பங்கு தந்தை அருட்தந்தை லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு என்னும் நான்காம் திரியினை ஏற்ற அரும்பாக்கத்தான் பொத்தின் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒற்றுமை என்னும் ஐந்தாம் திரியினை ஏற்ற வேதியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவி கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்றான். ஏனெனில் உயிர் உள்ளோர் எல்லோருக்கும் அவளை தாய் என கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9-15 மற்றும் 20 முடிய. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என்னை தாங்கும் என் தெய்வமே, உடன் வாழ என்னை வாருமே. நீங்காத உறவாகவே, நிழலாக உடன் வாருமே. அன்பே உன் திருப்பதம் அமர்ந்திட வந்தேன், நினைவு மதரும் எழுதிட வருவாய், என் இதயத்தில் உழைத்திடுவாய். திடமாய் நான் பாழ்ந்திட துணை புரிவாய். என்னை தாங்கும் என் தெய்வமே, உடன் வாழ என்னை வாருமே. நீங்காத உறவாகவே, நிழலாக உடன் வாருமே. தீராத துன்பங்கள் என்னை வாட்டும் போது, தாயாக என்னை தாங்க நீ வேண்டுமே. தீரில்லா குழப்பங்கள் என்னை சூழும் போது, தந்தையாய் என்னை தாங்க நீ வேண்டுமே. பிறரை தவறாக புரிந்திடும் போது, பிறரை தவறாக புரிந்திடும் போது, தோழனாய் தோள் தாங்க நீ வேண்டுமே. அன்பே உன் திருப்பதம் அமர்ந்திட வந்தேன், என்னை உமதரும் நிலைத்திட வருவாய், என் இதயத்தில் உரைத்திடுவாய். திடமாய் நான் வாழ்ந்திட துணை புரிவாய். என்னை தாங்கும் என் தெய்வமே, உடன் வாழ என்னை வாருமே. நீங்காத உறவாகவே, நிழலாக உடன் வாருமே. யார் எங்கள் நிலை மாறி தடுமாறும் போது, நீதியை நிலைநாட்டும் மனம் வேண்டுமே. உரிமைகள் உருமாறி விலை போகும் போது, கரமின்று போராடும் மனம் வேண்டுமே. பகை பழி காயங்கள் சூழ்ந்திடும் போது, பகை பழி காயங்கள் சூழ்ந்திடும் போது, உண்மையாய் உன்னிலே நான் வாழுவேன். அன்பே உன் திருப்பதம் அமர்ந்திட வந்தேன், என்னை உமதரும் நிலைத்திட வருவாய், என் இதயத்தில் உரைத்திடுவாய். திடமாய் நான் வாழ்ந்திட துணை புரிவாய். என்னை தாங்கும் என் தெய்வமே, உடன் வாழ என்னை வாருமே. நீங்காத உறவாகவே, நிழலாக உடன் வாருமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 19 இறை வசனங்கள் 25 27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியும் குளோயோப்பாவின் மனைவியுமான மரியாவும் அகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தன் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தன் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த இறை மக்களே, கோடி அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடும் விதமாக நவநாள் படியாக நாம் நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலில் இறைவனையும் புனித அந்தோனியாரையும் வாழ்த்துவோம். Praise the Lord. Hallelujah. அந்தோனியாரை வாழ்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, அந்தோனியாரை வாழ்க. அந்தோனியாருக்கே கேட்கணும், இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க, அந்தோனியாரை வாழ்க. பரவாயில்ல, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலையும் புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தாலே நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இன்று நாம் ஜெபிக்கும் தலைப்பு என்ன? ஜெபத்தில் உறுதியாய் இருந்தவர். ஜெபம்னா என்ன? எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? சரி, ஜெபம்னா என்ன? நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க உங்க ஃபாதர் கேட்டா தெரியும், அவர் நல்லா கதகதையா சொல்லுவாரு. ஜெபம்னா என்ன? கடவுளோடு ஓகே, கடவுளோடு உரையாடுவது, உறவாடுவது. உரையாடுவதுன்னா என்ன? கடவுள்கிட்ட பேசுறது. உறவாடுவதுன்னா கடவுளோட உறவு கொள்வது. ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு நண்பனாக, அல்லது பல வழிகளில் பல உறவை நாம் கொண்டாடுவது. எனவே ஜெபம் என்பது இறைவனோடு உறவாட, உரையாட, இறைவன் நமக்கு செய்த எல்லா செயல்களையும் நினைத்து பார்த்து படுத்து தூங்குது. அப்படிதானே? என்ன செய்யணும்? நம்ம செய்யாததான் செய்யணும். இறைவன் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து என்ன பண்ணணும்? மறந்துடணும் தானே? என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஜெபத்தில் முக்கியமான நிகழ்வு இறைவன் நமக்கு செய்கின்ற எல்லா செயல்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூற வேண்டும், இறைவனுடைய ஆசிரை வேண்ட வேண்டும் மற்றும் நம்முடைய தேவைகளுக்காக வேண்ட வேண்டும். Praise the Lord. Hallelujah. அந்தோனியாரை வாழ்க. பரவாயில்ல, கேட்கிற கேள்வி பதில் வருதோ இல்லையா? இது உற்சாகமா வருது. ஓகே, நமக்கு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க பிரசங்க பெருசானாலும் கவனிச்சுக்காதீங்க, நாளைக்கு போய் மற்ற வேலையை பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க தோராயமா சொல்லுங்க பாப்போம். குத்து மதிப்பா ஒரு நிமிஷமா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா? வாய் கூசாம போய் சொல்லுங்க. அநியாயத்துக்கு போய் சொன்னா 8 வருஷம் இந்த கோயில்ல தான் நான் இருந்தேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். யார் யார் வெளியே உட்காந்து ஜெபிச்சீங்க, உள்ள உட்காந்து ஜெபிச்சீங்க, பக்கத்துல யார் கூட சேர்ந்து ஜெபிச்சீங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இங்க பூசை வைக்கும் போது அங்க
நான் ஒரு பிரசங்கம் வைப்பேன், நான் ஒரு பூசை வைப்பேன், வெளியே ஒரு கூட்டம், அது ஒரு பிரசங்கம் நடக்கும், அங்க ஒரு பூசை ஒன்று நடக்கும். அதெல்லாம் நிறைய எனக்கு தெரியும். சொல்லுங்க, எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிப்பீங்க? சரி, எவ்வளவு நேரம்? அது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். பல நேரங்களில் நாம் ஜெபிப்பது மிக 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 குறைவு. ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஜெபிப்போம்னா கூட ஒரு கேள்வி புரியும். சரி, உத்தேசம் கேட்போம், எவ்வளவு நேரம் ஜெபிப்போம்? ஏன்னா காலையில 4:30 வந்து இங்கதான் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றீங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? வாசிக்கிறாரு, சாமியார் சொல்றாரு, அவர் வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறார். ஓகே. புனித அந்தோனியார் எவ்வளவு நேரம் ஜெபிச்சாரு தெரியுமா? 2 பேருக்கு தெரியும். அந்தோனியார் எவ்வளவு நேரம் ஜெபிச்சாருன்னு 2 பேருக்கு தான் தெரியும். யார் யாரு? அவருக்கா பண்றாரு, அவருக்கே தெரியாது. மாலை போட்டதுனால பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. பங்கு பேரெல்லாம் மாலை போட்டு எனக்கே பெரும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. சாணி குட்டிலாம் மாலை போடுறாங்களா, அதுவும் திருவிழாவுக்கு. எல்லாம் பங்கு சாமியாருடைய ஒரு வழிகாட்டுதல்னு நினைக்கிறேன். ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்காரு, மிக்க மகிழ்ச்சி. சரி, அந்தோனியாரு எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருப்பார் சொல்லுங்க? கடவுளுக்கு தெரியும், அந்தோனியாருக்கு. ஏன்னா அதிக நேரம் அவர் செலவிட்டார் ஜெபத்தில். சிறு வயது முதல் அவர் ஜெபித்திருக்கிறார். சிறு வயது முதல் இறக்கும் வரை ஒரு தலைப்பான ஜெபத்தில் அவர் உறுதியாக இருந்தார். நம்மை போல அல்ல, நம்மை போல் அவர் ஜெபிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் உணவுண்பதை மறந்து, தன்னுடைய சுய தேவைகளை எல்லாம் மறந்து பல மணி நேரம் ஜெபித்தார். அவர் ஜெபிக்க காரணம் யாரு சொல்லுங்க பாப்போம்? ஜெபிக்க காரணம் யாரு? அவங்க ஆயாவா? இல்லையா? சரி, அப்புறம் அவர் ஜெபிக்க ஆன்மீகத்தில் வளர்வதற்கு காரணம் யாரு? மாதாவா? ஓகே, பரவாயில்ல. நீங்க நிறைய என்னுடைய அறிவுக்கு தாண்டி பதில்லாம் சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அதனால அந்த பதில் என்னால் எழுத முடியாது. அவருடைய தாய், அவருடைய தாய் சிறு வயதில் இருந்து புனித அந்தோனியாருக்கு விசுவாசத்தை, நம்பிக்கை ஊட்டி, அந்தோனியாருக்கு அவர் பாடிய தாலாட்டு பாட்டு என்னன்னு தெரியுமா? நீங்க உங்க குழந்தைங்க என்ன பாட்டு பாடுவீங்க? சினிமா பாட்டு தானே? ஆமான்றவங்க வேகமா நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க உங்களுக்கு தான் தெரியும். பாட்டு பாடுறீங்களா இல்ல வேற என்ன பண்றீங்களா? ஏன்னா இப்ப பாக்குறேன், டிவில பார்த்தா சின்ன குழந்தைங்களாம் ஒண்ணு செல்லு கொடுத்துருவாங்க, அதை பார்த்துட்டு எதையாவது பண்ணோம். இல்லைன்னா சினிமா பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆட விடுவாங்க. ஜாலியா அதை ஆடுறத வீடியோ எடுத்து போட்டு அது ஒரு குதூகலம், சந்தோஷமா இருக்காங்க. யாராவது மாதா பாட்டு பாடுவீங்களா? யாராவது அந்தோனியார் பாட்டு பாடுவீங்களா? யாராவது சாமி பாட்டு பாடுவீங்களா? பாடிருக்கீங்களா? பெரியவங்க, தாய்மார்கள், தந்தைமார்கள் சொல்லுங்க பாப்போம். அந்தோனியார் பாட்டு, மாதா பாட்டு, சாமி பாட்டு ஏதாவது பாடிருக்கீங்களா? பாடிருக்கீங்க, நினைச்சு அடிச்சு விடுங்க. ஆனால் அந்தோனியாருடைய தாய் சிறு வயதில் இருந்து அன்னை மரியாளுடைய பாடல், அதாவது ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்ற பாடலை பாடினார் அந்தோனியாரை தூங்க வைத்திருக்கிறார். தாலாட்டு பாடலாக அன்னை பாடலை பாடி அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை ஊட்டி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்தோனியாரை வாழ்க. புனித அந்தோனியாருடைய தாய் பேர் என்ன தெரியுமா? மாதா. அந்தோனியாருடைய தாய் பேர் என்ன? மேரி. மாற்றி என்ன மேரி? சலித் மேரியா இல்ல வேற ஏதாவது மேரியா? ஆரோக்கிய மேரி, அமலா மேரியா, கமலா மேரியா, என்ன மேரி? மேரி தெரேசா. மேரி தெரேசா என்பது புனித அந்தோனியாருடைய தாயின் பெயர். தந்தையின் பெயர் மார்க். தாயானவள் விசுவாசத்தை, நம்பிக்கையை புனித அந்தோனியாருக்கு கொடுத்திருக்கின்றார். அதே போல தந்தையானவர் நேர்மையும் நம்பிக்கையும் புனித அந்தோனியாருக்கு கொடுத்து வளர்த்ததால் தான் புனித அந்தோனியார் சிறு வயது முதல் இறைவன் மீது நம்பிக்கை, விசுவாசம் வைத்து ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, நாம் எப்படி ஜெபிக்கின்றோம் என நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்களே சுய ஆய்வு செய்து பாருங்கள்.
பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் சுயநலத்தோடு இருக்கு. ஏதாவது தேவைன்னா தான் ஜெபிப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு மாதாவை போய் அந்தோனியார போய் சுத்தி சுத்தி வந்து ஜெபிப்போம், வேண்டுவோம். அதுக்கப்புறம் அந்தோனியாரையும் மறந்துடும், மாதாவையும் மறந்துடும், கடவுளையும் மறந்துடும். ஆனால் அந்தோனியார் அப்படி அல்ல, சிறு வயது முதல் ஜெபித்தார். புனித அந்தோனியார் 5வது வயதில் கல்வி படிப்பை தொடங்குகின்றார். அவருடைய பெற்றோர்கள் அவரை பள்ளியில் சேர்க்கின்றார்கள். அந்த 5ஆம் வயதில் இருந்தே கல்வியிலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் அதிகமாக பங்கெடுத்தார். 5 வயசுல என்ன செஞ்சார் தெரியுமா அந்தோனியாரு? என்ன பண்ணார்? சிரிச்சாரா? கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிறாங்க? 5 வயதில் ஆலயத்திற்கு சென்று ஆலய பணிகளை செய்து குறிப்பாக பீட சிறுவராக பணியாற்றினார். 7ஆம் வயதில் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார் சொல்றவங்களுக்கு 100 ரூபாய் பிரைஸ் இருக்கான்னு பாருங்க. இருக்கு, 100 ரூபாய் பிரைஸ் இருக்கு. 7ஆம் வயதில் அவர் என்ன செய்தார்? சாத்தானி ஓட்டினார். தப்பு. ஓகே, 200 ரூபாய் பிரைஸ். புரியல புரியல 500 ரூபாய் பிரைஸ். 500 ரூபாய். 7ஆம் வயதில் அவர் என்ன செய்தார்? சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சது பிரைஸ் ஏற்றணும். இல்லைன்னா ஏற்றுமா 100லயே பிடிச்சிருக்க மாட்டோம். சரி, 1000 ரூபாய் லாஸ்ட் ஃபைனல் டச். 1000 ரூபாய். 7ஆம் வயதில் அவர் என்ன செய்தார்? குருமடம்லாம் சேரல, அது 15ஆம் வயது. 7 வயசுல எந்த குருமடத்துக்கு சேராங்க? சோழம் அவங்களை வச்சு மேய்ச்சிட்டு 8வது முடிச்சுட்டு முன்னாடி சேர்த்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10, 12 ஆயிடுச்சு. கிடையாது, கம்பெனிக்கு காசு வந்துச்சு. 7ஆம் வயதில் தன்னுடைய கற்பை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்தார். 7ஆம் வயதில். அப்ப அவர் எந்த அளவு இறைவன் மீது நம்பிக்கை விசுவாசம் வைத்து ஜெபித்திருந்தார்? 7ஆம் வயதில் அவர் தன்னுடைய கற்பை அன்னை மரியாளுக்கு கொடுத்தார். நாங்களே வந்து ஒரு எத்தனை வயசு கொடுப்போம்? 20க்கு மேலதான், ஏறக்குறைய ஒரு 5, 18ல 12வது முடிக்கிறோம். ஒரு 23, 24 வயசுக்கு மேலதான். ஏன்னா ஒரு 5 வருஷம் ஃபார்மேஷன் வருது. 23, 24 வயதுக்கு அப்புறம் தான் முதல் வார்த்தைப்பாடு நாங்க எடுக்கிறோம். கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். ஆனால் புனித அந்தோனியார் தன்னுடைய 7ஆம் வயதில் இறைவன், அதாவது அன்னை மரியாளுக்கு தன்னுடைய கற்பை காணிக்கையாக கொடுத்து அவர் நம்பிக்கையில் விசுவாசத்தில் வளர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்தோனியாரை வாழ்க. எனவே அன்பார்ந்த இறை மக்களே, புனித அந்தோனியார் சிறு வயது முதல் ஜெபத்தில் ஞான காரியங்களில் உறுதியாக இருந்தார். அதோடு எந்த தடைகள் வந்தாலும் அவர் செபிப்பதில் தளரவில்லை. புனித அந்தோனியார் சிறு வயதில் ஆலயத்திற்கு செல்லுவது தவறாமல் இருந்தார். நம்ம எப்படி கோயிலுக்கு எல்லா நாளும் வருவோமா? எல்லா நாளும் நீங்க கோயிலுக்கு வரீங்களா, வரலையா? யாரு ஃபர்ஸ்ட்? சரி, உங்க பங்கு காலையில பூசை, திங்கட்கிழமை காலையில பூசை எத்தனை பேர் வருவாங்க? 4 பாட்டிமா. எனக்கும் அதேதான். நான் திங்கட்கிழமை பூசைக்கு போனா உபதேசர் இருப்பாரு, அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க தங்கச்சி இருப்பாங்க, இன்னும் 2, 3 பேர், 4, 5 பேர் தான் இருப்பாங்க. உபதேசர் ஏன்னா ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவு நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கு. எனவே அந்தோனியார் சிறு வயதில் இருந்து ஆலயத்திற்கு செல்வார். ஒரு நாள் அவருடைய தந்தை ஆலயத்திற்கு செல்ல தயாராக இருந்த பொழுது புனித அந்தோனியார் தன்னுடைய வயலுக்கு அனுப்புகின்றார். ஏனென்றால் வயலில் அவர் விதை விதைத்து இருக்கின்றார். முளைத்து கதிர் வந்து அங்கே மணிகள் இருக்கிறது, அதை பறவைகள் வந்து கொத்தி தின்றுவிடும் என்று சொல்லி அவருக்கு காவலாக அமர்த்திவிட்டு செல்கின்றார். ஆனால் புனித அந்தோனியார்
ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆலய ஒளி ஒலிக்கின்றது. அந்த மழை பெய்ய உள்ள வந்துருக்கல, கோயில் இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, உள்ள வந்து உட்காந்து. ஏன்னா நம்ம கோயில் இப்படியாதான் இருக்கு. வெளியே இருக்கிறோம், மழையில அப்படியே ஆனந்தமாக இறைவார்த்தையும் கேளுங்க, போட்டு தப்பு இல்லை. இறைவனுடைய ஆசையில் மழை வழியாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு முயற்சி எடுக்கின்றார். அப்பொழுது அவருடைய தாய் அவருக்கு சொன்ன வார்த்தைகள் தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் தாய் சொல்லுவார், உனக்கு கஷ்டமான நேரத்தில், துன்பமான நேரத்தில் உன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உன்னுடைய காவல் சம்மணத்திடம் மன்றாடு, செவி, அவர் உனக்கு உதவி செய்வார் என்று அவருடைய தாய் சொன்ன வார்த்தையை நினைவில் கொண்டு காவல் சம்மணத்திடம் ஜெபிக்கின்றார். உடனே காவல் சம்மணசு அவர்களுக்கு தோன்றி, புனித அந்தோனியாருக்கு தோன்றி, இந்த குருவிகளை எல்லாம் அந்த வீட்டில் அடைத்து விட்டு நீ செல் என்று சொல்லுகின்றார். உடனே புனித அந்தோனியார் எல்லா குருவிகளையும் அந்த வீட்டில் அழைத்து விட்டு ஆலயத்திற்கு செல்கின்றார், ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய தந்தை வந்து விடுகிறார். வந்தவுடன் தோட்டத்தில் புனித அந்தோனியார் இல்லை என்பதை அறிந்து என்ன செஞ்சார்? கோபப்படுகின்றார். கோபப்பட்டு புனித அந்தோனியாரிடம் சென்று கோபத்தோடு கேட்கின்றார், ஏன் நீ இங்கே ஆலயத்திற்கு வந்தாய்? உன்னை தோட்டத்தில் நான் இருக்க சொன்னேனே என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லா குருவிகளையும் நான் ஒரு வீட்டில் அடைத்து விட்டேன், எந்த குருவியும் நம்முடைய தோட்டத்தில் உள்ள கதிர்களுக்கு பாதிப்பு உண்டாக்காது என்று சொல்லி தன்னுடைய தந்தையை அந்த வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். எல்லா குருவிகளும் அந்த வீட்டில் இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்தோனியாரை வாழ்க. சிறு வயது முதல் புனித அந்தோனியார் செபிப்பதில், இறைவன் மீது நம்பிக்கை விசுவாசம் வைப்பதில் உறுதியாக இருந்தார். புனித அந்தோனியார் 15ஆம் வயதில் என்ன செஞ்சார்? இப்ப சொல்லுங்க. ஏதோ செஞ்சார். யார் சாமிகளை கேள்வி கேட்டுக்கிறீங்க? ஓகே, 15ஆம் வயது. நிறைய கேள்வி கேட்ட டைம் ஆகும் பொழுது இன்னும் நிறைய இருக்கு. 15ஆம் வயதில் அவர் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன வருகிறது? ஆலயத்தில் வழக்கமா நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்? எல்லா பிரச்சனையும் அப்பதான் வரும். சாத்தான் நம்மளை ஜெபிக்கவே விடாமல் தடை செய்யுமா? ஜெபிச்சா சாத்தானுக்கு பிடிக்குமா, கடவுளுக்கு பிடிக்குமா? கடவுளுக்கு தான் பிடிக்கும். ஆனா கடவுளுக்கு பிடிச்சது எதையுமே நம்ம சாத்தான் செய்ய விடாது. எனவே அதனாலதான் நம்ம திங்கட்கிழமை காலைல கோயில் வர்றதில்லை, மற்ற நாள்ல கோயில் வர்றதில்லை, ஜெபிக்கிறது. அதே போல புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது சாத்தான் இவருடைய ஜெபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக சாத்தான் ஒரு கொடூரமான உருவத்தில் தோன்றுகிறது. தோன்றியவுடன் அந்தோனியார் என்ன செய்கின்றார்? பயப்படுகிறார். ஆனால் பயப்பட்டாலும் ஆலயத்தில் நான் கடவுளுடைய இல்லத்தில் இருக்கின்றேன், எனவே எனக்கு எதுவும் நடைபெறாது என்று சொல்லி என்ன செய்கின்றார்? தரையில் சிலுவை அடையாளம் மறைகின்றார். சிலுவை அடையாளம் மறைந்தவுடன் அந்த சாத்தான் அந்த சிலுவையை பார்த்தவுடன் ஓடி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்தோனியாரை வாழ்க. அன்பார்ந்த இறைமக்களே, நாம் ஜெபத்தில் உறுதியோடு இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது பல நேரங்களில் சாத்தான் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கும். சாத்தான் வந்து நமக்கு பல துன்பத்தை உண்டாகும், இடையூறு உண்டாகும். ஆனால் சாத்தானின் சோதனையை என்றுமே அந்தோனியார் ஜெயிக்க விட்டது. சாத்தானை இவர் வென்றார், ஆனால் சாத்தானை இவர் ஜெயிக்க விடவில்லை. ஏனென்றால் அவர் ஜெபத்தில் உறுதியோடு இருந்தார். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து உறுதியோடு இருந்ததால் அவர் என்றுமே இறைவனுடைய ஆசிரியரை பெற்று கோடி அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியாராக மாறினார். புனித அந்தோனியாருடைய ஜெபத்தின் உச்சகட்ட ஒரு மகிமை, அது உச்சகட்ட சிறப்பாக என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். அவர் ஜெபிச்சதால அவருக்கு நடந்த ஒரு உன்னதமான நிகழ்வு சொல்லுங்க. புதுமை செஞ்சாரு, அது எந்த டவுட்டும் கிடையாது. புதுமை செஞ்சாரு. அங்க ஒருத்தருக்கு சிக்னல் காட்டியிருக்கிறாரு, நானும் பார்த்துட்டேன். உச்சகட்ட ஜெபத்தின் அடையாளமாக அந்தோனியாருக்கு கிடைத்தது என்ன? கையை தான் காட்டிட்டாரு, அது குடும்பம் புரியல.
குழந்தை இயேசு. வேற எந்த புனிதருக்கும் மேபி ஒரு புனிதர் 2 புனிதர் தான் குழந்தை இயேசுவை கையில் வைக்கின்ற பாக்கியம் பெற்றார். யாருடைய வீட்டில் புனித அந்தோனியார் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த புதுமை நடந்தது? ஓகே, நான் காலையில் முதலே சொல்லல, சொல்லாம இருந்தா பிரைஸ் சொல்லியிருக்கேன், கேட்ட உடனே சொன்னதால கம்பெனி. எனவே புனித டிசோசா என்கின்ற அவருடைய நண்பர், ஒரு பணக்கார நண்பர், புனித அந்தோனியாருக்காக அவர் ஒரு அறையை கட்டி வைத்திருந்தார். புனித அந்தோனியார் ஓய்வெடுப்பதற்காகவும் செபிப்பதற்காகவும். எனவே ஒரு நாள் புனித அந்தோனியார் அவருடைய நண்பனான டிசோ வீட்டிற்கு செல்லுகிறார். அங்கே சென்று அவரோடு பேசிவிட்டு உரையாடிவிட்டு உணவருந்திய பின்பு அவருடைய அறைக்கு செல்லுகின்றார். அறைக்கு சென்ற பிறகு அவர் என்ன செஞ்சார்? நல்லா சாப்பிட்டு தூணாரா? என்ன செஞ்சாரு? புரியல. சரி, எப்படி ஜெபிச்சாரு? முழங்கால் படிட்டு ஜெபிச்சார். அப்புறம் என்ன நடந்துச்சு? அவர் கையில் என்ன வச்சிருந்தாரு? ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு. ஒரு பைபிளோ அல்லது பெரிய 2 சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க, அது எதாவது இருந்துட்டு போட்டோம். கையில் புத்தகம் வைத்திருக்கிறார். புத்தகத்தின் மீது இயேசு என்ன செய்தார்? குழந்தை இயேசு என்னமா செஞ்சாருன்னு கேட்க, திரும்பி குழந்தைய செஞ்சீங்க. சரி, நீங்க ஒவ்வொன்று சொல்லியிருப்பீங்க, நடந்ததை சொல்றேன். குழந்தை இயேசு கையில் இருந்த புத்தகத்தின் மீது நின்று புனித அந்தோனியாருடைய கழுத்தை பிடித்துக் கொண்டு அந்த கழுத்தில் முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் டிசோ அந்த வழியாக வருகின்றால் புனித அந்தோனியாருடைய அறையில் பிரகாசமாக ஒளி வீசுகின்றது. எனவே பிரகாசமாக ஒளி வீசியதை கண்டு அவர் வந்து பார்க்கின்றார். எதன் வழியாக அந்த பிரகாசமான ஒளியை பார்த்தார்? எதை வழியா பார்த்தாரு? எப்படி மட்டும் சொல்லியிருப்போம், சாவி துவாரத்தின் வழியாக பார்க்கின்றார். உள்ளே அந்தோனியாருடைய கையில் புத்தகத்தின் மேல் குழந்தை இயேசு நின்று கொண்டு முத்தமிடுவதை பார்க்கின்றார். இதை பார்த்து குழந்தை இயேசு அந்தோனியாரிடம் சொல்கின்றார், உன்னுடைய நண்பர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றார். எனவே செபித்த பிறகு அந்தோனியார் வெளியே வந்து தன்னுடைய நண்பரிடம் சொல்லுகின்றார், நான் இறக்கும் வரை இந்த நிகழ்வை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி மறைத்து வைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்தோனியாரை வாழ்க. எனவே புனித அந்தோனியார் இறைவன் மீது நம்பிக்கை விசுவாசம் வைத்து ஜெபித்ததால் உச்சகட்டமாக இறைவன் தன்னையே அவருக்கு குழந்தை இயேசு வடிவில் வெளிப்படுத்தினார். குழந்தை இயேசு வடிவில் புனித அந்தோனியாரை ஆசீர்வதித்தார். அதனால்தான் கோடி அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியாராக புனித அந்தோனியார் மாறினார். புனித அந்தோனியாருடைய இயற்பெயர் என்ன? அவருடைய முதல் பெயர் என்ன? அவருக்கு அப்பா அம்மா வச்ச பெயர் என்ன? பெற்றினான். அதுதான் அவருடைய பெற்றோர் வைத்த பெயர். அதற்கப்புறம் அவர் துறவற சபையில் சேரும் பொழுது அந்தோனியார் என்று அவர் பெயரை மாற்றிக்கொண்டார். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, புனித அந்தோனியார் புனிதனாக மாற கோடி அற்புதங்கள் செய்ய காரணம் அவர் ஒவ்வொரு நாளும் இன்றைய தலைப்பை போல ஜெபத்தில் உறுதியோடு இருந்தார். எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உறுதியோடு இருக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்யும். ஜெபம் உங்களுக்கு புதுமை செஞ்சிருக்கா இல்லையா? செஞ்சிருக்கும். எனக்கு நடந்துச்சு. நான் இங்க இருந்து மாறி போன பிறகு செய்யூர்ல பங்கு சமையலா இருக்கேன். வடக்கு செய்யூர் வடக்கு செய்யல பங்கு சமையலா இருக்கும். நானும் இன்னொரு ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போய் முடிச்சுட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நல்லா திருப்தியா சந்தோஷமா சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? பணம் கட்டணும். கை கழுவாங்க. நல்ல வேலை புதுசா கண்டுபிடிச்சிங்க. சரி, போர்க்ல சாப்பிடுவாங்க, கை கழுவாங்களா? நீ அப்படி கேட்டா நாங்க இப்படி கேட்போம்ல, எங்களுக்கு தெரியுமா? 5 வருஷம் நாங்க போர்க்கு என்ன தெரியுமா? கரண்டி முள்ளு கரண்டி மாதிரி இருக்கும். ஓகே, பரவாயில்ல. சாப்பிட்ட பிறகு பில்லு கட்டுறதுக்காக பாக்கில விட்டு பரிசு எடுக்கிறது பாக்குற காசக்கா பரிசையே காணாம என்னடா ஆச்சுன்னு யோசிக்கிற புரியல. ஆனா இன்னும் நம்ம அங்க கடைக்கு போனோம், அங்கதான் இருக்குன்னு. ஏற்கனவே ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆன பிறகு என்ன நடக்கும்?
மகையா, அவ்வளவுதான், முடிஞ்சு. காண போயிடுனானே இருக்குமா? ஆனா எனக்கு அந்த ஃபாதர் உட்கார்ந்து வேகமா சென்னை பைபாஸ்ல போறோம். அப்போ வேடிக்கை ஆக்சிடென்ட் நம்மால காடு கோயில் அந்தோனியாரு காடு கோயில் அந்தோனியாரு. காசு போனாலும் பரவாயில்ல, உள்ள ஏடிஎம் கார்டு இருக்கு, விசா இது இருக்கு, இந்த லைசன்ஸ் இருக்கு, மத்த எல்லாமே முக்கியமான இது. அதை வாங்குறது நம்ம உயிர் போய் வந்துடும். இவனுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் படாத பாடு பண்ணணும். ஏதாவது பண்ணு அந்தோனியாரு காப்பாற்ற அந்தோனி வேண்டிக்கே போறேன், ஜவம் பண்ணிக்கிட்டே போறேன். இதுல ஸ்பீக்கர் அடிச்சா அந்த பாடல அப்படியே மேல போயிட்டு வந்து உட்காந்துட்டாரு. நல்ல வேலை தப்பிச்சேன். வேகமா போய் அந்த கடையில போய் கேட்கிறேன். அங்க இருந்தவங்க எடுத்து அந்த கடையினுடைய உரிமையாளர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அங்க போய் கேட்கிறேன், அதுல என் போட்டோ இருந்துச்சு, அதனால தப்பிச்சேன். ஏன்னா என் பர்சன் கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அவர் அந்த பர்சன் வந்து பார்த்தா என் போட்டோ இருந்துச்சு. இல்ல வேலை அப்படியே கூட ஒரு பைசா ஒண்ணுமே காணாம அப்படியே கொடுத்தாரு. அப்படியே கோடி அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்தோனியாருக்கு காடு கோயிலுக்கு வந்து ஒரு நாள் நன்றி சொல்லிட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்தோனியாரை வாழ்க. அன்பார்ந்த இறைமக்களே, இது போல பல நன்மைகள் அதிசயங்கள் நம்ம கண்டாங்க. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். பல சோதனைகள் வந்தாலும் கோடி அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்தோனியார் வழியாக நீங்கள் ஜெபிக்கும் போது பல அற்புதங்கள் நடக்கும். நான் எப்ப இங்க பங்குசாமியாரா வந்தேன்? 2014. ஓகே, காட்டு கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க. தொடக்க காலத்துல நான் சொன்ன வார்த்தை யாருக்கா ஞாபகம் இருக்கா? 2015, 2016 நிறைய பேர் காட்டு கோயிலுக்கு போகும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? நேற்று சொன்னதே நீங்க ஞாபகம் இருக்கா? 10-11 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதா ஞாபகம் இருக்குன்றீங்க. அப்ப நான் சொல்லுவேன், காடு கோயிலுக்கு அந்தோனியார் தான் இங்கேயே இருக்காரு, நீங்க அங்க போய் வேண்டீங்க. ஞாபகம் நான் கமெண்ட் அடிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 2017, 18 அந்த டைம்ல நான் திருச்சிக்கு போகும்போது, சரி போகும்போது தற்செயலா போனேன். அந்த வழியா போகும்போது அந்த கோயில்ல போய் காடு கோயில் அந்தோனியார்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சு. ஒரு சில காரணங்களுக்காக, ஒரு சில தேவைகளுக்காக வேண்டிய பிறகு என்ன நடந்துச்சு? வேண்டதெல்லாம் நடந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுட்டேன், சாணிக்குள்ளே அந்தோனியார் இருக்காரு. இன்னும் சொல்லல, இருக்காரு. பாத்தீங்களா, கரெக்ட் வந்துருச்சு. அதான் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்தோனியாரை வாழ்க, சாணிக்குள்ளே அந்தோனியாரை வாழ்க. எனவே அங்க போகும்போதெல்லாம் வேண்டதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒன்று புரிந்தது. எந்த இடத்தில் புனித அந்தோனியார் வாழ்கின்றார் என்றால் அதிகமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற இடத்தில் அந்தோனியார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அதுக்கப்புறம் அதிகமா நான் அந்தோனியார் கோயிலுக்கு, காட்டு கோயில் அந்தோனியார் கோயிலுக்கு தான் போறேன். காலையில இங்க பங்குசாமியார இருக்கும் போது நான் எத்தனை மணிக்கு போயிருக்கேன் தெரியுமா? ஒரு சில ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முதல் செவ்வாய்க்கிழமை போவேன். எத்தனை மணிக்கு போவோம் தெரியுமா? 4-5 மணிக்கு தலைவர் தண்ணி நம்ம வேலியரோட காலையிலே ஒரு 5 மணி. ஏன்னா அதுக்கப்புறம் போன கூட்டமா எனக்கு கச்சன்னு இருக்கும். ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால காலையிலேயே போகும். ஏன்னா அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நமக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் என்று. எனவேதான் இந்த ஊரை விட்டு போய் 3 வருஷம் ஆக போகுது. இருந்த பொழுது நான் தொடர்ந்து காட்டு கோயிலுக்கு அந்தோனியாருக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இனியும் செல்வேன். ஜேம்ஸ் பாய் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அது அப்புறம் பாத்துக்கிறேன். கடவுள் ஏதாவது ஒரு வழியை விடுவாரு. எனவே ஒவ்வொரு முறையும் இங்கே வரும் பொழுதும் அங்கே செல்லும் பொழுதும் செடித்து கொண்டிருக்க காரணம் நம்பிக்கை, விசுவாசம். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் புனித அந்தோனியாரை போல நீங்கள் ஜெபிக்க முயற்சி. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு ஜெபிக்கும் போது எல்லா வேலையும் நடக்கும், எல்லா துன்பமும் வரும். ஒரு பங்குல நான் பூசை வச்சுட்டு இருந்தேன். அப்போ அடுத்த நாள் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு பொண்ணுக்கு. ஏமா நீ எத்தனாவது படிக்கிறேன்? 12th படிக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்க பூசைக்கு. இல்ல பல நான் பூசை முடிச்சுட்டு போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் இருந்தாலும் படிச்சுட்டு பூசையை பார்த்துட்டு போய் ஜெபிக்குது, பூசையை பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுது. அதே ஏன் பங்குல பூசைக்கு வராம ஒரு சிலர் இருந்தாங்க, நம்மள மாதிரி நல்ல உள்ளவங்க, இங்க இருக்கிற பசங்களை மாதிரி. ஏன்டா பூசைக்கு வரீங்க? நாளைக்கு எக்ஸாம் பாருங்க, நாளைக்கு நடக்கிறது மிட்டம் டெஸ்டா இருக்கும். இருந்துச்சாலும் கூட தெரியல, அது கூட பொய்யா கூட இருக்கலாம். எப்ப கேட்டாலும் பரீட்சைக்கு பாருங்க, நடக்காத பரீட்சைகளா நடக்குதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க.
நாம் பல நேரங்களில் செபிக்காமல் இருப்பதற்காக பல வாய்ப்புகளை தேடுகின்றோம், உருவாக்குகின்றோம். அதனால் இழப்பு நமக்கு தான். நாம் எந்த அளவு ஜெபிக்க மறுக்கின்றோமோ, தயங்குகின்றோமோ, அந்த அளவு இழப்பு எனக்குத்தான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரியும். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, கோடி அற்புதங்கள் கோடி அற்புதங்கள் செய்த அந்தோனியார் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் செபித்ததால் தான் அவருக்கு இறையாசி கிடைத்தது. அவர் பெற்ற இறையாசியை உங்களுக்கு புதுமையாக வழங்குகின்றார். எனவே நீங்களும் ஒவ்வொரு நாளும் செபியுங்கள். உங்கள் காலை தொடங்கும் பொழுது புனித அந்தோனியார் வழியாக செபியுங்கள். அந்தோனியாரே, இந்த நாளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன், இந்த நாள் முழுவதும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் என்று செபியுங்கள். உங்களுடைய குடும்பங்களில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது புனித அந்தோனியார் வழியாக செபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு துன்பமோ வேதனையோ நடக்கும் பொழுது அந்தோனியார் வழியாக செபியுங்கள். எல்லா நேரமும் புனித அந்தோனியார் வழியாக செபிக்கும் பொழுது அந்த அந்தோனியாருடைய ஆசீரும் அருளும் இரக்கமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கும். புனித அந்தோனியார் எந்த வயசுல இறந்தார்? 36வது வயசுல இறந்தார். எந்த வருஷம் பிறந்தார்? 1000 புரியல. அங்க இருக்கிறத பார்த்து பாருங்களா? பாரு, அதை கூட பார்த்து சொல்ல முடியல. 1195 எப்ப இறந்தாரு? 1231. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 36 ஆண்டுகள் வாழ்ந்தார். சரி, இப்ப அவர் இறப்பதற்கு முன்பாக என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? சாப்பிட்டாரு. ஓகே, சாப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இறப்பதற்கு முன்பாக அவர் ஒரு பாடலை பாடினார். என்ன பாட்டு? என்ன பாட்டு? சினிமா பாட்டா? யார் பாட்டு பாடினாங்க? மாதா பாட்டு. என்ன மாதா பாட்டு? அவங்க அம்மா பாடிய பாட்டு. அவங்க அம்மா என்ன பாட்டு பாடினாங்க? என்ன பாட்டு பாடினாங்க? ஓ ஓ ஓ போனாங்க. ஓ மகிமை பொருந்திய ஆண்டவரே என்ற பாடலை பாடினார். அதுக்கப்புறம் இறப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை யாருக்கா தெரியுமா? இதே வார்த்தை அடுத்த வருஷம் கேட்டாலும் நீங்க மறந்துடுவீங்க. என் மக்கள் தெரியும், நம்ம மக்களை பத்தி நல்லா தெரியும். ஓகே, என்ன வார்த்தை சொல்லி இருந்தார்? இறப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு சாதனம் பெற்றால் நோய் பூசுதல் அதை உறுதிப்பது அவஸ்தை பெற்ற பிறகு நற்கருணை பெற்ற பிறகு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என் ஆண்டவரை நான் காண்கின்றேன் என்று சொல்லி ஜெபித்து இறந்தார். சிறு வயது முதல் இறக்கும் வரை ஜெபத்தில் உறுதியாக இருந்த புனிதனுடைய விழாவை தான் நீங்கள் கொண்டாட போகின்றீர்கள். எனவே அவரை போல நீங்களும் ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். சிறப்பாக 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 சோதனை நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், வலி வேதனைகள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் ஜெபியுங்கள். ஜெபம் உங்களுக்கு இறைவனுடைய ஆசீரையும் புனித அந்தோனியாருடைய புதுமைகளையும் பெற்றுத் தரும். எனவே இறுதியாக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்தோனியாரே வாழ்க, அந்தோனியாரே வாழ்க, அந்தோனியாரே வாழ்க. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கொண்டாடும்படியாக இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் பாட வேண்டியது ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையை இறைவா, எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயே, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உலகிற்கு உண்மாவும் பொறியாகவும் இருந்து பணியாற்றிட வேண்டும் என்று
இறைவா. நாட்டில் உள்ள தலைவர்கள் தன்னலம் பாராமல் பிறர் நலத்தோடு வாழவும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நல்ல முறையில் செய்திட வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து உபகாரிகளை நிறைவாக ஆசீர்வதித்து இத்திருவிழாவினை நல்ல முறையில் நடத்திட வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தி நாயகனே எம் இறைவா, இங்கே நவநாள் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தை ஜே.டபிள்யூ. சந்தியாகு அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருக்கு உடல் சுகமும் உள்ள சுகமும் தந்து அவர் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலை எம் இறைவா, இங்கே நவநாளை சிறப்பிக்கும் மருமகத்தால் கொத்தில் உள்ள அனைவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் ஒற்றுமை சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் கோடியேற்புதல் செய்யும் இந்த அந்தோணியார் வழியாக உம் பாதத்தில் சமர்ப்பித்துள்ளோம். எங்கள் தேவைகளை நிறைவு செய்து உமக்கு உகந்த நல்ல கிறிஸ்துவாக வாழ தேவையான நல்ல தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, புனித அந்தோனியாருடைய நவநாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வேத்துக்கு பராமரிப்பினை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றேன். ஆகவே புனித வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. மக்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கோடி அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியார் ஜெபத்தில் உறுதியாக இருந்து ஜெபித்தது போல நாமும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த புனிதமான நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த புனிதமான நற்கரை வழியாக தருகின்றார். என் ஆண்டவர் என்னை தேடி வருகின்றார், என்னை ஆசீர்வதிக்க போகின்றார், என்னை இறை ஆசீரால் இந்த நற்கரை வழியாக நிரப்ப போகின்றார் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தில் இந்த நற்கரை மன்றாட்டில் பங்கெடுத்து புனித அந்தோனியார் வழியாக ஜெபித்து ஆண்டவரை உட்கொண்டு அவரிடமிருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும்.
அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலே உயிர்த்தே நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தந்தரன எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டுகளை உலகத்திற்கும் அழைப்பிற்கும் ஒரு திருநொடி ஒரு தருணம் எங்கள் திருத்தந்தை 14ஆம் தேதியும் எங்கள் ஆயர் அம்புரோஸ் பிச்சை கொண்டு எல்லா திறமையினர் அனைவரோடு மது திரு அதிகாரிகள் நிறைவேற செய்கிறார்கள். பல்வேறு விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுகளோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இப்பலிகளும் சூழ்நிலைக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்கள் பார்க்க இருக்கின்றோம். எதிர்நோக்குடன் தொழில்களும் சகோதர சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் யார் நேர ஆத்மாக்கள் மாசில்லா உறவுகள் உத்தரிக ஸ்தலத்தில் வைத்த ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இறக்கத்துடைய கொடுத்து ஒரு திருமுக ஒளியுடன் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிருந்தது. கணவரின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருக்குறர்கள், எம் சபை நிறுவனர் தந்தை ஜான் ஈராண்டியார், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதவி அந்தோனியா, வேறு உலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நான்கு நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் கல்வி பெற்று உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாகவும் எப்பொழுதேற்கும் வரமருள உண்மையை கண்டாடுகிறோம். இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கோடி அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியார் வழியாக ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தும் அன்பின் ஆண்டவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியாகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாருடைய நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் புனித அந்தோனியார் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து தீங்கிலிருந்தும் காத்து வழி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் புனிதா இளைய தலைவா இசைந்து வாழ்ந்திடுவே. எங்கள் புனிதா இளைய தலைவா இசைந்து வாழ்ந்திடுவே. அடங்கவோதி கருணை காரும் கனிந்த அன்பாரே. அனைத்து அரசு தந்தையர்களுக்காகவும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் இன்றைய நவநாளை சிறப்பித்த குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். வீடுகளில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் வீடுகளில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்னையை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே, உடைய திருவயிற்று கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. சகாயமான வேண்டி மரியாதை ஊரின் பாதுகாவலரான அந்தோனியாரே, ஆண்டவரே இருக்குமாயிரம், இருக்குமாயிரம், ஆண்டவரே இருக்குமாயிரம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவி நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.